பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் உங்க சீனியரை பார்த்துட்டு போயிடுறேன் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். சரி அந்த பணத்தை அவருக்கே நஷ்டம் சார். மிஸ்டர் தனிகாச்சன் அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா மகேஷ், இந்த கேஸ் எடுத்துக்கப்பா. சார் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அது ஜெயிக்காது சார். அது எப்படிப்பா? சார் பார்ட்டி குடிச்சிட்டு ஒருத்த மேல கார் ஏத்திட்டான் சார். அவன் செத்து போயிட்டான் சார். அவன் பொண்டாட்டி 50,000 ரூபாய் நஷ்டம் கேட்கறான் சார். இதை போய் அதிகம் சொல்லி கேஸ் போட சொல்றேன் சார். நீங்க போய் என் மேனேஜரை பார்த்து ஃபீஸ பத்தி பேசிருங்க. டேய் ராமச்சந்திரா, இவர்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கப்பா. சார் சார் இந்த பாரு, உன் மாதிரி என்கிட்ட 2 பேர் இருந்தா போதும். இந்த கோட்டை கொடையா தெச்சு பொடி நடையா ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். சார் இந்த கேஸ் நடத்தின அவன் ஃபீஸையும் கொடுத்துட்டு கேஸ்ல தோத்துருவான் சார். உனக்கு என்னையா? இத பாரு, இன்னில இருந்து என் வெளி வேலை எல்லாம் நீ தான் செய்யற, புரியுறதா? சார் நான் ஒரு பெரிய வக்கீல் ஆகணும் தான் சார் உங்ககிட்ட சேர்ந்தேன். அதான் 6 அடி 2 குளம் வளர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன? இப்ப என்ன பண்ற? நேரா சோழா போற. அங்க டேபிள் 3ல வெயிட் பண்ணு. அந்த பாம்பே பொண்ணு வருவா. அவகிட்ட உன் கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிடு. என்ன புரியுறதா? அது என்ன கேஸ் சார்? டைவர்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த காஃபி ஷாப் எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்ப சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டி. எக்ஸலென்ட் ஃபுட். நான் தாண்டி உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எல்லாம் சாப்பிட்டதுக்காகவா? உங்கள மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. என்னடி இவ எதுக்கோ தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னடி என் பிறந்த நாளுக்கு நீங்களே பார்ட்டி வச்சீங்கல்ல? என்ன விளையாடுற? நானா உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். பின்ன நானா? ஆமா நீதான். என்கிட்ட பணம் இல்லடி. என்னடி இவ புதுசா சொல்றா? ஐயோ இது பாரு, இது உன் பிறந்த நாள், நீதான் பில் பே பண்ணணும். ஆமா அதான் சொன்னேன் என்கிட்ட பணம் இல்லன்னு. இவ இப்படி கார்டு தரப்பான்னு தெரிஞ்சிருந்தா நானாவது பணம் கொண்டு வந்திருப்பேன்ல. என்னடி பண்றது இப்போ? எவ்வளவு ஆச்சு பில்லு? 200 ரூபாய்க்கு என்னடி சாப்பிட்டோம்? சும்மா ஏண்டி மிரட்டுற? கொஞ்சம் இரு, எவனாவது இழிச்சு வாய இருக்கானா பாப்போம். குட் ஆஃப்டர்நூன் சார். வெயிட்டிங் ஃபார் a friend. தேங்க் யூ. ஹாய். ஹலோ. நான் தான். தெரியும். இது வரைக்கும் நான் உங்களை பார்த்து இல்லையே. நான் மிஸ்டர் ராமன் கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்றேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். வெயிட்டர், 1 காஃபி ப்ளீஸ். உங்க கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சார். கேஸா? என்ன அப்படி கேட்டீங்க? நான் 4வது தடவை டைவர்ஸ் பண்ண போறீங்களே அதான். என்ன மிஸ்டர் கிண்டல் பண்றீங்களா? நான் கிண்டல் பண்றேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஊரே கிண்டல் பண்ணும். என்னங்க 1 2னா பரவாயில்ல, 4வது டைவர்ஸ் கேஸ்ங்க. வாட் நான்சென்ஸ். சார் காஃபி. காஃபி எல்லாம் வேணாம், பில் கொண்டா. மேடம் பில் எல்லாம். பில் ஒரு வாட்டி சொன்னா புரியாது, போய் பில் கொண்டா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னதானே? யூ ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். வர. பை. கடவுளே, இப்படி ஒரு பட்டாளமே இருக்கும் போல இருக்கு. சார் பில் சார். என்ன அது பட்ட பகல்லே கொள்ளை அடிக்கிறீங்க? ஒரு காஃபிக்கு 708 ரூபாய் போட்டு நம்ம சாப்பிட்ட பில் சார். அவங்க சாப்பிட்டா நான் ஏன் கொடுக்கணும்? சார் நீங்க தானே சார் தரேன்னு சொன்னீங்க. அது அவங்களே போய் கேளு போ. நீங்க எதுக்கும் மேனேஜரை பாருங்க சார். வண்டியை தள்ளுங்க. கோழியா முழுங்கினீங்கல்ல, தள்ளுங்க. தள்ளுறோண்டி வந்துட்டு போறாங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? You see sir, this bill is actually. இந்த ஹோட்டல்ல திறந்து 1 வருஷம் ஆச்சு. உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். அப்படியா? இந்த கோட்டு உங்களை எங்கெல்லாம் தேடுறது?
சார் உங்களை கூப்பிடுறாங்க. என்னம்மா? உங்களை கூப்பிடல, அவர்தான் கூப்பிட்டேன். சார் உங்களை தான். எனக்கு அவங்கள தெரியாது, உங்களை தான். ஐம் சாரி மகேஷ், நான் உங்களுக்கு காட்டி கொடுத்ததை பத்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வருத்தப்பட்டேன். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஸ்டாப் இட். உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சாதாரண ஆளுகளை கிண்டல் பண்றது ஒரு ஜாலியான விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோட்டு, அதையும் புடிங்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ப்ளீஸ் தயவு செய்து இந்த மாதிரி வேற யார்ட்டையும் விளையாடாதீங்க. மகேஷ், நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா இப்ப உங்களை கூட்டு போய் அந்த கோட்டை வாங்கிட்டு நீங்க எங்க போனமோ டிராப் பண்ணு. ஓகே, வாங்க. நோ, ஐ அம் நாட் கமிங். நான் இவ்ளோ சொல்லி நீங்க வரமாட்டீங்கன்னு எப்படி? இப்ப வர போறீங்களா இல்லையா? நோ. வரமாட்டீங்க? நோ. இங்க இவ்ளோ பேர் இருக்கீங்களே, யாராவது இருக்க எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லுப்பா, என்னம்மா விஷயம்? சார், இன்னைக்கு காலையில தெரியாம அவர் மேல காஃபி கொட்டிட்டு அதுக்காக கோச்சிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாரு. வீட்டுல குழந்தை வேற அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. ஏன் சார், தெரியாம காப்பி கொட்டினதுக்கு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். சார் சத்தியமா எனக்கு கல்யாணமே ஆகல சார். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கல்யாணமே ஆகலன்னு சொல்றாரு. இருமா, நான் கேக்குறேன், இருமா. ஏன் சார், பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்க படிச்சவங்க தானே, கார்ல ஏறுங்க சார். ஏறுங்க சார். கையை விடுங்க சார். ஏற மாட்டேன்னா ஏற மாட்டேன். ஐயோ, இவர் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பிடிங்க. சார் விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஏன் சார் இப்படி அடம் பொய் பிடிக்காதீங்க? சொல்லுங்க சார். அது அண்ணா வாங்கண்ணா, போய் கை பிடிங்க. ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். அது எப்படி? எல்லாம் வழக்கம் போலதான். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, 2 plates. என்ன பாக்குறீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். ஓஹோ, ஹேய். இது என் ட்ரீட். நான் பில் பே பண்ணிட்டு உங்க கோட்டும் பர்ஸ் திருப்பி தரேன். நிஜமா? சத்தியமா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நம்ம வாங்க போங்கன்னு விட்டுட்டு நீ நானும் பேசலாமே. அதான் நினைக்கிட்டோம்ல, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான். பின்ன? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பாத்துட்டு வந்துடுறேன். வந்துருவல்ல? வந்துடு. என்ன, எதுக்கு வந்த? இங்க வாடி, நாளைக்கு உள்ள பொண்ணு பார்க்க வராங்களா, அதுக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணுமா. வாடி போயிட்டு வந்துடலாம். இப்ப வா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு சொல்றதுக்கு அடி போயிட்டு 1/2 hourல வந்துடலாம். வா, சொல்லிட்டு வரேன். வாடி. சொல்லிட்டு வரேன், ஒரு நிமிஷம். Anything else, sir? பில். Thank you. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. Sir? நான் பணம் கொண்டு வந்தேன், அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல வந்து. It's better you talk to the manager. மேனேஜர்? பாவம், நம்மளால அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அன்னைக்கே கோட் அவுத்தாங்களாம், இன்னைக்கு பேண்ட். இவ்வளவு அப்பாவே இருக்காரு. இருந்தா என்ன, அதுக்கு அலோவ் பண்ணுமா என்ன? பண்ண என்ன, நல்லதானே இருக்காரு. நான் ஏன் இப்படி அவரை பத்தியே நினைச்சிருக்கேன்? ஒண்ணு மட்டும் தெரியும், நான் யாரையும் லவ் பண்ணலப்பா. லவ்ல மாட்டிக்கிட்டா ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்து தனக்கு தானே பேசிக்குவான ஒரு புக்ல படிச்சிருக்கேன். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன்? ஐயோ, தனியா தான் பேசிட்டு இருக்கேன். ஹாய். என்னது மகேஷ்? மகேஷ், நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், நீ கவனிக்காம போனா எப்படி?
எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். ஐ அந்த டூப்பெல்லாம் விடாது. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு, ஆளை விடு. நான் சொல்றது செஞ்சா கண்டிப்பா விட்டுடுறேன். என்ன செய்யணும்? வண்டியில உட்காரு. மாட்டேன். உட்கார வைக்கிற என்ன பெட்டு? அனாவசியம் என்ன மிரட்டாத. அங்க பாத்தியா போலீஸ். வரட்டுமே. வரட்டுமா? நீ என்ன ரேப் பண்ண வந்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? விளையாடாதனா? அப்ப நான் சொன்னது செய். நோ, தட்ஸ் இம்பாசிபிள். மாட்டேன். முடியாது. தனியாக சென்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக இவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை விதிக்க இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சரி, இப்போ எங்க போலாம்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? நான் இது வரைக்கும் கோர்ட்டே பார்த்தது இல்லையே. அங்க என்ன செய்யற? பாரு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. சும்மா விளையாடாத. கோர்ட்டுங்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ். அங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். இங்க எதுக்கு நிறுத்துற? பின்ன இப்படியா போக முடியும்? தன்னுடைய மாமனார் வந்தார் தங்கனமேங்கிறதுக்காக வீட்டு சாவியை குற்றம் சாட்டப்பட்டுள்ள கணபதியிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என் கட்சிக்காரர். நம்பிக்கை அவர்கிட்ட கொடுத்த வீட்டு சாவியை எடுத்து வீட்டை திறந்து அவர் வச்சிருந்த ஆபீஸ் பணத்தை திருடி இருக்கிறார் இந்த கணபதி. வெளியூர்ல இருந்து திரும்பி வந்த எனது கட்சிக்காரர் குமரன் அவர் ஆபீஸ் பணத்தை காணாமல் தவிச்சு போய் கணபதியிடம் விசாரித்திருக்கிறார். அதற்கு கணபதி வீட்டை திறக்கவே இல்லை என்று பொய் சொன்னதோடு அல்லாமல் தன்மேல் வீண் வழி சுமத்துகிறார் போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன்னு குமரனை மிரட்டி இருக்கிறார். பயந்து போன எனது கட்சிக்காரர் போலீசில் பணம் திருட்டு போனதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல அவரை தற்காலிக வேலை நீக்கம் செய்து விட்டார்கள். திருடியதோடு மட்டுமல்லாமல் இவர் ஆனார் என் கட்சிக்காரரை மிரட்டி அவர் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை முயற்சி செய்து கொள்ளும் அளவுக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார் இந்த கணபதி. ஆகவே குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Yes, proceed. Your Honor, எதிர்கட்சி வக்கீல் நல்ல கற்பனையோட தான் வாதாடினாரு. ஆனா உண்மை அது இல்ல. மிஸ்டர் குமரன் ஒரு ரேஸ் பிரியர். அடிக்கடி பெங்களூர் மைசூர் போய் ரேஸ் நிறைய பணத்தை விட்டுருக்காரு. இந்த பணத்தை நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. கடன் கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்யவே மிஸ்டர் குமரன் தாம் வேலை செய்யற ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சிருக்காரு. I object, Your Honor. What is there to object? நான் சொல்றது இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸுக்கு இது தேவையில்லாத விஷயம். என் கட்சிக்காரை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக திணிக்கப்படுற புது கதை. நான் சொன்னதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எல்லா விதமான ஆதாரமும் இருக்கு. ஆதாரத்தையே முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணல. தேவைப்படும் போது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஜூனியர் தான். நான் மெரிட்ல பாஸ் பண்ணி வந்தவன். உன்ன மாதிரியே ஹேண்டிகேப் லிஸ்ட்ல வரல. தெரிஞ்சுக்க. இப்ப நான் உங்களை என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்களுக்கு எதுக்காக இப்படி கோவம் வருது? ஆர்டர். சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என் மேல ஏதாவது விரோதம் இருந்தா அதை வச்சுக்க வேண்டிய இடம் வேற. ஆர்டர் மிஸ்டர் மகேஷ். ஆர்டர் ஆர்டர். அதை விட்டுட்டு ஹேண்டிகேப் அது மிஸ்டர் மகேஷ், கோர்ட் அவமதிச்ச குற்றத்துக்காக 6 மாசத்துக்கு நீங்க எந்த கோர்ட்லயும் வாதாடக்கூடாதுன்னு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது.
ஐம் சாரி மகேஷ். எனக்கு யாருடைய அனுபவம் தேவையில்லை. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. உன்னை சரியா தெரிஞ்சுக்காம நான் அளவுக்கு மீறி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன கொஞ்சம் தனியா இருக்க இல்லையா? என்ன ஏன் இப்படி வெறுக்கிற? உன்னை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே வெறுக்கிற. ஒருத்தரோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம ஊனன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க பாரு, அதனாலதான். நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? அதான உண்மை. மகேஷ், திக்கு வாங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது கூட நீ உணர்ச்சி வசப்படும் போது தானே வருது. அதுதான் இப்படி உலகமே அழிய போற மாதிரி கவலைப்படுறியே. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். எனக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ யாரு என்ன அட்வைஸ் பண்றதுக்கு? நான் என்ன உன் புருஷனா இல்ல நீ என்ன? I love you. மகேஷ், மகேஷ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்ட? என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாரையும் போல நானும் காதலிச்சேன். நான் காதலிச்ச அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன்னா என்ன பண்ணுவே? இப்பவே தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். அவ்வளவுதானே, பண்ணிக்கோ. அப்ப கை நீட்டு. எதுக்கு? ரெண்டு பேருமா சேர்ந்து குதிப்போம். எத்தனை தடவை என்ன மிரட்டி இருப்ப? உனக்கு தான் மிரட்ட தெரியுமா? சொல்லு, சம்மதமா இல்லையா சொல்லு. தலைமையில என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? இல்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா? சொல்லு. அது வந்து சாப்பிட்டு பேசலாம்ப்பா. அப்படியா? சரி, சாப்பிடுவோம். நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு போட தெரியாதா? போ. அப்பா, நீங்க அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்களை மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தூக்கிட்டு வந்தா? இல்லப்பா, ஆ. நான் ஒருத்தர் லவ் பண்றேன். அவர் ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நீங்க தவம் செஞ்சிருக்கணும். நான் முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்பா, உலகம் தெரியாத பொண்ணம்மா நீ. உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அப்பா அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு.
சரி அண்ணா அவர்தான். நான் இதுவரையிலும் சந்தோஷத்துக்கு குறுக்க நின்றுக்கண்ணா. தம்பி என்ன செய்யறீங்க? நித்யா சொல்லலையா? என் பொண்ணு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது சொல்றேன். சார், நானும் நித்யாவும் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். என் பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். ஒரு லட்சாதிபதியினுடைய ஒரே பொண்ணு. தப்பு. ஒரு கோடீஸ்வரனோட. எனக்கு தேவை அவதானே தவிர அவ மூலமா வரக்கூடிய பணம் இல்ல சார். ஓ, தெய்வீக காதலோ? நீங்க அவளுடைய அப்பாங்கிறதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு தயவு செய்து அவமானப்படுத்தாதீங்க சார். கோவப்படாத ராஜா. சிட்டி சிவில் கோர்ட்ல 5க்கும் 10க்கு நாயா அலையிற உனக்கு வக்கீலுங்கிற தகுதி தவிர வேற என்ன இருக்கு? எனக்கு மருமகனா ஆகணும்னா வேற சில தகுதிகள்லாம் வேணுமப்பா. நான் ஒரு ஆம்பளை. சந்தேகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கும் உங்க சொத்துக்கும் ஒரு வாரிசு நான் தரேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தகுதி போறோம்னு நினைக்கிறேன். வக்கீல் சார் வீட்டுக்கு போறா போல இருக்கு. ஆமா. வீடு ரொம்ப தூரமோ? இல்ல, இங்கதான். திக்கு வாயின்னு சொன்னாங்களே. இல்ல, திக்காத. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துடுங்க. எப்படி இருக்கு?
நீ என் மேல இருந்த கோபத்துல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க. பாவம், ரோட்ல தூங்கிட்டு இருந்த ஒருத்த மேல வண்டி ஏத்திட்ட. அங்கிருந்த ஜனங்க உன் மேல ஆத்திரப்பட்டு அடிச்சிருக்காங்க. அத பார்த்த என் ஆட்கள் பரிதாபப்பட்டு உன்னை கொண்டாந்து நீங்க சேர்த்திருக்காங்க. உடம்ப அலட்டிக்காத தம்பி. ஏய், கார்ல அடிபட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு கால் போச்சு இல்ல? அப்படின்னா ஒரு 2 வருஷம் கிடைக்கும். உள்ள இருந்து சட்டத்தை முழுசா படி. இப்படி சவால் விட்டுட்டு தெரியாதே. வரட்டா? மகேஷ், ஓ எதிரி எனக்கு எதிரி. திலீப் சார், உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஜெயில் ஐஜி உங்களை பார்க்கணும்னு சொன்னார். என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க மகேஷ். ஐம் சாரி. என் லலிதாவை என்கிட்ட பிரிச்சுட்டாங்க. என்னை விட்டு போயிடாதீங்க சொல்லிட்டு அவ போயிட்ட. அவளோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். திலீப், உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீர் நான் திறக்கிறேன். ஜெயராஜ், அப்பனே நடந்து போச்சு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடு. அவனுங்க உன்னை சும்மா விட மாட்டானுங்க. உன் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டானுங்க. சொன்னா கேளு. என் பையன் சதீஷ் நித்யா கிட்ட இருக்கான். அந்த பொண்ணுகிட்டே குழந்தைய கொடுத்தீங்க? ஏன்? அந்த பொண்ணையும் அவனுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்களே. எதுக்கு? அது சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம முதல்ல எம்பேர் ஹோட்டலுக்கு போவோம். அங்கதான் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு தெரியும். அவனுங்க சந்திச்சு பேசுற இடம் தான். அங்கதான் இருப்பானுங்க. நாங்க மட்டும் போறோம். உன்னை தேடுறதுக்கு முன்னாடி நீ ராமதோர வீட்டுக்கு போயிடு. என் லலிதா சாவுக்கு அவன் தான் காரணம். விடு, நான் சொல்றது கேளு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். விடு. தாய் இல்லாம தவிக்கிறவன் குழந்தை நீ இல்லாம தவிக்கணுங்கிறியா?
இப்ப நீ அவனை கொல்லணும், அவ்வளவுதானே? சரி போ, கொல்லு. கொல்லு, ஜெயிலுக்கு போ. நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, நிதானமா நான் சொல்லிக்கிறேன். திலீப், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. விஷயம் தெரிஞ்சா நம்மளை தேடிட்டு வந்துருவாங்க. அவனுக்கு உயிரோட இருந்தா தானே தேடி வருவானுங்க. என்ன சொல்ற? அவனுக்கு ஒவ்வொருத்தர் எரிச்சு கொண்டாதான் ஆத்திரத்தை. அவங்கள கொல்றதால யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. திலீப், என் கூட பழகின ஒருத்த மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்கு. நான் சொல்றது கேளு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு நீ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாமே. சட்டத்து மேல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. வழிய விடு மகேஷ். மகேஷ், எவன ஒருத்தருக்காக நம்ம 2 பேரும் பகைச்சு வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ, நான் மகேந்திரன் பேசுறேன். நித்யாவும் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? பாவம் ரத்தம், சின்ன வயசுலயே அவன் போயிட்டான். திலீப், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கைரேகை அந்த கட்சியில இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் நாம விரோதியா இருக்கிறது? புரியல? டாக்குமெண்ட்ஸ கொடுத்துடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மிஸ்டர் திலீப், கொலை செய்யப்பட்ட ரத்னத்தை உங்களுக்கு முன்னாடி தெரியுமில்ல? எப்படி தெரியும் சொல்ல முடியுமா? ஒரு கொலை முயற்சி வழக்குல எனக்கு எதிராக சாட்சி சொன்னாரு. அதாவது அவர் உங்க மனைவியோட தொடர்பு வச்சிருந்தா சொன்னார் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த வழக்குக்கும் ரத்ன கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யுவர் ஆனர், இது முன்விரோதம் காரணமா நடந்த ஒரு சம்பவம். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க் யூ யுவர் ஆனர். திலீப்புக்கும் ரத்னத்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. ரத்னம் தன் மனைவியோட பழகிறத பிடிக்காத திலீப் அவர் மேல வழக்கு போட்டு பார்த்தார். ஆனா அந்த வழக்குல அவருக்கு தீர்ப்பு எதிரா அமைஞ்சிருச்சு. தான் தோத்துட்டமேங்கிற வெறி திலீப்போட மனசுல தனியவே இல்லை. அந்த வெறியோட உச்சகட்டம் தான் யுவர் ஆனர் இந்த கொலை. மிஸ்டர் மகேஷ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். நான் மிஸ்டர் மகேந்திரனை கொஞ்சம் விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். உங்க கம்பெனில தான் ரத்ன வேலை செஞ்சாரா? ஆமா. என்ன கம்பெனி நடத்துறீங்க? பாட்லிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது ரத்ன 2 வேலை செஞ்சாரா? ஆமா. கொலை நடந்த ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? என் வீட்டுல வயலின் வாய்ச்சிட்டு இருந்தேன். பத்ரி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது நீங்க தானே? நான் தான். உங்க கையை ஒருத்தர் தோள் மேல போட்டு நிக்கிறீங்களே, அவர் தான் பத்ரி. அவர் கூட நல்ல வயலின் வாசிப்பார். யுவர் ஆனர், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லுக் இன்டு திஸ். மிஸ்டர் மகேந்திரன், நீங்க ஒரு அதிகாரியினுடைய தோள் மேல கை போட்டு நிக்கிறது பார்த்தா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குமே, தொழில் ரீதியா, அப்படித்தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நீங்க கொலை செய்யப்பட்ட ரத்தனத்துக்காக வாதாடுறீங்களா இல்ல கூண்டுல இருக்கிற மகேந்திரனுக்காக வாதாடுறீங்களா? ப்ரொசீட் மிஸ்டர் மகேஷ். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இன்னொரு சாட்சியை நான் விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். உங்க எதிரில நிக்கிறாங்களே, அவங்க உங்களுக்கு தெரியுமா? என் முதலாளியோட பொண்ணு.
உங்களுக்கு மிஸ்டர் பத்ரியை தெரியுமா? தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் மகேந்திரன் அவரை எங்க வீட்டு லான்ல அடிச்சாரு. அடிச்சது மட்டும் இல்ல, அவரை கொல்ல சொல்லி எங்க அப்பா போட்ட உத்தரவை நிறைவேற்ற சொன்னாரு. யுவர் ஆனர், மிஸ்டர் பத்ரி பத்தின கேஸ் இல்ல அது. இதுக்கு முன்னாடி நடந்த திலீப் கேஸ் எப்படி உங்களுக்கு இந்த வழக்குக்கு முக்கியமாச்சோ அதே மாதிரி தான் இதுவும். தற்செயலா திலீப் பத்ரியை பார்த்திருக்காரு. அவர் மூலியமா இந்த கூட்டத்தை பத்தின சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அவர் கைக்கு கிடைச்சிருக்கு. விஷயம் பெருசாயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த மகேந்திரன் ரத்தனத்தை கொலை செஞ்சு பாடியை திலீப் வீட்டுல வச்சிருக்காரு. திலீப் அந்த டாக்குமெண்ட்ஸ் திருப்பி கொடுத்துட்டா மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு டெலிபோன்ல மிரட்டினது இந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. யுவர் ஆனர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் திலீப், அவர் குழந்தை நித்யா, நான் எங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அது மிஸ்டர் ராமதுரையால தான் வருங்கிறதை இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த கேஸ்ல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மிஸ்டர் ராமதுரை நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகும்படி உத்தரவிட கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், திலீப்புடைய லாயருங்கிற முறையில அவரை ஜாமீன்ல விட சிபார்சு செய்வீங்க நம்புறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். திரு ராமதுரை நாளை கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்றும் திரு திலீப்பை மகேஷின் சொந்த ஜாமீனில் விட வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறேன். மேலும் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும்படி காவல்துறையினரை கேட்டுக்கொள்கிறேன். This case is adjourned. என்னாச்சு? என்ன ஆச்சு? கொஞ்சம் இருங்க சார். ஓ, இப்போ வருஷம் நேரங்காலம் தெரியாது. சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. சீக்கிரம்